ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மாஸ்க். இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி போடுறதுங்கிற பற்றி தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து வீடியோ எப்படி போடுறது அப்படிங்கிறது புதுசாக யூடியூப் சேனல் தொடங்கினவங்க வந்து கேட்டிருந்தீங்க கமெண்டில். அதனால் அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து புரியும்படி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து உங்களுடைய செல்லில் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. செல்லை ஓப்பன் பண்ணோன்னே இதில் யூடியூப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்து இப்போ இது யூடியூப் தான் இருக்குங்க. இப்போ இந்த யூடியூப்பில் வந்து நம்மளுடைய சேனல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கீழே வந்து நம்மளுடைய லோகோ வந்து தெரியும். அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் தெரியும். ஷார்ட்ஸு, கோமு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமரா வந்து ஆன் ஆயிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேமராவை அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏற்கனவே வீடியோ ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஆடு அப்படிங்கிறது இந்த கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த வீடியோஸ்லாம் இருக்கும், அதையும் வந்து எடுத்துக்கலாங்க. அப்புறம் பாட்டு வைக்கணும் அப்படின்னா அந்த ஆட் சவுண்டில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பாட்டை ஏதாவது ஒரு பாட்டு நியூ சாங்னாலும் சரி, இல்லை ட்ரெண்டிங்கில் உள்ளதுனாலும் சரி, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினா இது வந்துடுங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலராக டிக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து செலக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம வந்து பாட்டை வந்து வச்சாச்சு. பாட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கணுங்க. அதில் நமக்கு வந்து அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டிலை தான் நம்ம கொடுக்கணும். வீடியோவுக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு டைட்டில் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க டைட்டில் இருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து டைட்டில் இப்போ காமெடி வீடியோ அப்படின்னா காமெடிக்கு டைட்டில் போடுங்க. இல்லை சமையல் பற்றி வீடியோனா சமையல் பற்றி போடணுங்க. அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டு முடிச்சு. அதுக்கப்புறம் இப்போ க்ளோப்ஸ் வீடியோ எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதேமாதிரி யூடியூப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக என்னது போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த இதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் க்ளோப்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டேன்னா வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு எந்த ஸ்லைடு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து கீழே உள்ள ஸ்லைடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ நீங்கள் வந்து வீடியோ ஆன் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தவொடனே அந்த வீடியோ வந்துடுங்க. அதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்துருங்க. அதாவது டைட்டிலெல்லாம் போட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.